السلام ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த வகுப்பினூடாக நாங்கள் எமது வாழ்க்கைக்கு தேவையான எமது இஸ்லாத்தை அமுல்படுத்துவதற்கு தேவையான மிக முக்கியமான பகுதிகளை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த வாரம் நாங்கள் பார்க்கவிருக்கின்ற விஷயம் உஃபரியான தொழுகைகள், அதாவது சுன்னத்தான தொழுகைகள் என்ற தலைப்பில் நாங்கள் சில சுன்னத்தான தொழுகைகளை பார்த்திருக்கிறோம் இதுவரைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். என்னென்ன சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் படிச்சுக்கிறோம் இதுவரைக்கும்? சலாத்துல் துஹா, ரைட். வேற தஹஜ்ஜுத், வித்ர் தொழுகை. வேற முன்பின் சுன்னத்துகள், ஃபரதான, அதாவது அதுக்கு வேற என்ன பேர் சொல்லுவாங்க? ராத்திபத்தான சுன்னாக்கள். ராத்திபத்தான சுன்னாக்கள் என்னது? தொடர்ச்சியாக தொழக்கூடிய தொழுகைகள், அப்படியா? முக்கியமான தொழுகைகள் இல்லையா? மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட தொழுகைகள் 12 ரக்காத்துகள். அப்ப என்ன 12 ரக்காத்துகள் யாருக்கு தெரியும்? சுபுவுக்கு முன்னாடி 2, சுபுவுக்கு முன்னாடி துஹருக்கு முன்னாடி 4, அப்ப மொத்தம் எத்தனை? 8. மாரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2. சரி, அப்ப மொத்தம் எத்தனை? 12 ரக்காத்துக்கு. சரி, இதுல சிறப்பு என்னது? ரைட், வந்ததுல இருந்து அவர் மட்டும்தான் பேசுறாரு. சரி, அப்ப மன் ஹாஃபத அலைஹா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். யார் ஒருவர் இதை பேணுதலாக தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ, பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு அது போடணுமா? பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் என்ன செய்யறான்? அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு குறிப்பொன்று இருக்குதுண்டா, ஒரு விசேடமான அம்சம் ஒன்று இருக்குது என்றால், முன்பின் சுன்னாக்களை தொழக்கூடியவர் என்ன செய்வாரு? அந்த ஃபர்லையும் தொழுவார். இப்ப லுஹருடைய முந்தின சுன்னாவை தொழக்கூடியவர், லுஹருடைய பிந்தின சுன்னாவை தொழக்கூடியவர் லுஹரை தொழுவார். ஃபஜ்ருடைய முந்தின சுன்னாவை தொழக்கூடியவர் என்ன செய்வாரு? ஃபஜ்ரை தொழுவாரு. அப்ப இதனால பாத்தீங்கன்னா அப்ப அந்த ஃபர்தையும் அவர் தொழுது வராரு, இந்த சுன்னாவையும் தொழுகிறாரு. இதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னது? அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். சரி, அதே போல நாங்க வித்ரு தொழுகையை பார்த்தோம். வித்ருடைய ரக்காத்துகள் எத்தனை, அதை எப்படி தொழணுங்கிறத பார்த்து வந்தோம். அதே போன்று துஹா தொழுகையை நாங்க பார்த்தோம். துஹா தொழுகை எந்த நேரத்தில் தொழக்கூடியது? சலாத்து துஹா. இல்ல அப்படின்னு இல்ல, எப்ப ஆரம்பிக்குது நேரம்? சூரியன் உதயமாகி ஒரு 13 நிமிடங்கள் இல்லையா? உதயமாகி 13 நிமிடங்கள்ல இருந்து ஆரம்பமாகுது. அப்ப நாங்க ஒரு 15 நிமிஷத்தை வச்சுக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு செல்லும் ஹதீஸ்ல எப்படின்னா, கத்ர ரும்ஹின், ஒரு ஈட்டி பிரமாணம் அளவுக்கு சூரியன் உயர்ந்ததற்கு பின்னால். அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் சொல்லுவாங்கன்னா 13 நிமிடம் அல்லது 15 நிமிடம். அப்ப இந்த நிமிடத்திலிருந்து துஹாவுடைய தொழுகை ஆரம்பமாகிறது. சரி, இதனுடைய சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவர் மட்டும்தான் கிளாஸுக்கு வந்திருக்கிறாரு. அப்படியா? எல்லாருக்கும் ஒரு பேச்சாளர் அவரா? சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இப்ப அவர் வாய மூடிட்டாரு. உடம்புல உள்ள ஜாயிண்டுகள் இல்லையா, கிட்டத்தட்ட 360 ஜாயிண்டுகள். அப்ப இவைகளுக்கு நீங்க சதக்கா கொடுப்பது கட்டாயம் ஒவ்வொரு நாளும். அப்ப அதை சொல்லிட்டு சதக்கான்னு சொன்னாங்களே, அப்ப எதெல்லாம் சதக்கான்னு சொல்லி காட்டினாங்க? நீங்க
சுபஹானல்லாஹ் சொல்வது சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது சதக்கா, அதே போன்று அல்லாஹ் அக்பர் சொல்வது சதக்கா, அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது சதக்கா, அதே போன்று அல்லாஹ் அக்பர் சொல்லுவது சதக்கா. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அம்ருன் பில் மாரூஃப் சதக்கா, நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுப்பதும் சதக்கா. அதே போன்று கெட்டதை அதாவது நன்மை ஏவி தீமையை தடுப்பது, இதெல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது எல்லாத்துக்குமே ஈடாக கூடிய ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? துஹா நேரத்தில் நீங்கள் தொழக்கூடிய 2 ரக்காத். அப்போ இதை நாங்கள் மிச்சம் லேசாக இலகுவாக நாங்கள் பழகி கொள்ளலாம். எப்படி பழகி கொள்ளலாம்? நாங்கள் ஆஃபீஸ் போகக்குள்ள பெரும்பாலும் உதுவெடுத்துட்டு தான் போவோம். ஏன்னா நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் சொக்ஸ் அணிகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் பெரும்பாலும் உது செய்வோம். அப்போ உது செஞ்சுட்டு தான் நாங்கள் வருவோம். அப்போ வந்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஆஃபீஸுக்கு ரெடியாக விட்டு ஒரு 2 ரக்காத்தை வீட்டில் தொழுந்துட்டு போகலாம். ஏன்னா சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வீடுகளை பாலடைய செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க. இந்த பாலடைய செய்ய வேண்டாம் என்பதற்கு அவன் காட்டின வழிமுறை என்னென்னா, நீங்கள் அல்லாஹுவை நினைவூட்டப்படக்கூடிய வீடுகளாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? தொழுகைகளின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, தஸ்பீகள் செய்வதன் மூலமாக, அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டில் அருள் நிறைந்ததாக, பரக்கத் நிறைந்ததாக, அல்லாஹுடைய இல்லையா பார்வை நிறைந்த ஒரு ஊடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்படியாக எங்களுடைய வீட்டுடைய சூழலை ஆக்கிக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ இந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம். கடைசியாக நாங்கள் எந்த தலைப்பில் பார்த்தோம்? எது பார்த்தோம் கடைசியா? யாருக்கு ஞாபகம் இருக்குது? நீங்களே சொல்லிடுங்க. என்ன பார்த்தோம் கடைசியா? அவருக்கும் மறந்துட்டு. சரி, சலாத்துல் குசூஃப் இல்லையா? குசூஃப்னு சொன்னா கிரகண தொழுகை என்ற பாடத்தை நான் கடைசியாக படித்தோம். அப்போ கிரகணம் என்பது 2 மாதிரி வரலாம் என்கிறதையும் பார்த்தோம். ஒன்று சூரிய கிரகணம் வரலாம், சந்திர கிரகணம் ஏற்படலாம். அப்போ இந்த தொழுகை இந்த தொழுகை நாங்கள் எப்போ தொழணும் என்றால், இந்த கிரகணம் ஏற்பட்டால் தொழக்கூடிய தொழுகை தான். சும்மா நேரத்தில் தொழலாமா? முடியாது. இப்போ ஒருவர் நினைக்கிறாரு, சும்மா இருக்கிறாரு, நான் ஒரு கிரகண தொழுகையை தொழுவோமே அப்படின்னு சொல்ல பார்க்கிறாரு. ஏழுமா? ஏலா. ஏன் ஏலாது? இது காரணத்தை அடிப்படையாக வச்சு தொழக்கூடிய தொழுகை. இப்போ உதாரணமாக தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது என்னது? பள்ளி உள்ளுக்கு சென்றால் தொழக்கூடிய ஒரு தொழுகை. வீட்டில் இருக்கிறாரு, நான் தஹியத்துல் மஸ்ஜித் என்றக்கா தொழ போறேன், சரி வருமா? இல்லை. ஏன்? அது அங்கே தொழக்கூடிய தொழுகை தானே. அப்போ அந்த தொழுகைகள் அந்தந்த இடத்தில் அந்தந்த காரணிகள் வருகின்ற பொழுது தொழக்கூடிய தொழுகை. சரி, இப்போ இந்த தொழுகை சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் பல செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை முன்னிட்டு, அதாவது ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உண்டு. அந்த நிகழ்வின் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது. அது எந்த நிகழ்வு? அது எப்ப? மகன் என்ன செஞ்சாரு? மரணிக்கிறார். அவருடைய பேர் என்னது? இப்ராஹிம். அப்ப இப்ராஹிம் மரணிக்கின்ற பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன சொன்னாங்க? சில மக்கள் அப்ப இப்ராஹிம் மரணிச்சதுக்காக வேண்டி ஏற்பட்டிருக்கலாமோ என்ன அவங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று என்னன்னா, ஒரு அரசன் அல்லது ஒரு நாட்டை ஆளக்கூடியவர், ஒரு பெரிய மனிதர் மரணிச்சா இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இதை விளங்கப்படுத்துற நேரத்தில் என்ன சொன்னாங்க? இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். அப்ப சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய 2 அத்தாட்சிகள். இந்த 2ம் என்னது? மறையவும் மாட்டாது, வெளிப்படவும் மாட்டாது, ஒருவருடைய மரணத்திற்காக வேண்டி. இப்போ மரணத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்யாது? இந்த கிரகணங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? கிரகணம் ஏற்பட்டால் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? பள்ளிக்கு போனாங்க. வேற அதுக்கு முந்தி அதோட சேர்த்து என்ன சொன்னாங்க? தொழணும், துஆ கேட்க சொன்னாங்க இல்லையா? ஃபதுல்லாஹ், நீங்க அல்லாஹ் இடத்துல
நீங்கள் பிரார்த்திங்கன்னு சொன்னாங்க. ஏண்டா இது அல்லாஹுடைய அத்தாட்சி, அதே நேரத்தில் இது ஒரு தண்டனையாகவும் இருக்கலாம் என்று பயந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நிறைய பிரார்த்தனையில் ஈடுபடுவாங்க. எப்போ இது சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஸல்லு ஹத்தா யஞ்சலிய, அது நீங்குகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தொழுங்கன்னு சொன்னாங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகண தொழுகை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தொழுகை. இப்போ சாதாரண தொழுகை மாதிரி அல்ல. இப்போ யாருக்கு தெரியும் இந்த தொழுகையை தொழுது காட்டுறதுக்கு இந்த முறை? தொழுது காட்டினா தான் சொல்லி காட்டின மாதிரி இருக்குங்க இல்லையா? கொஞ்சம் இப்படி வந்தால் தான் அவங்களுக்கும் விளங்கும் இந்த சைடுக்கு. ஏன்னா பெண்களுக்கு அப்படி ஒரு தொழுகை அவங்க தொழுதுறது சான்ஸே இல்லை, அது அவங்களுக்கு விளங்கலைண்டா. பண்ணீங்களா? இப்படி வாங்க இந்த சைடு. சரி, இப்ப கிரகண தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விவரிக்கிறாங்க. அப்ப அந்த தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரக்காத்துகள் தொழுதார்கள்? 2 ரக்காத். அந்த 2 ரக்காத்திலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் 2 கியாம். நின்று ஓதுற இடம் எத்தனை? 2. அதே போல ருக்கு இருக்குது, ருக்குவும் 2. சரி, இப்போ இவங்க என்ன செய்ய போறாங்க, அந்த தொழுகையில தொழுகிற முறையை சொல்லி காட்ட போறாங்க. இதுல எப்படி என்றால், இப்ப இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டு இருக்குது. அப்ப தொழுகையை ஆரம்பிக்கிறாரு. இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு ஒரு நீண்ட சூறாவை ஓதுவார். என்ன செய்ய? நீண்ட சூறா ஓதுவார். அப்போ அந்த நீண்ட சூறாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய ருக்குவும் இருக்க போகுது, சுஜூதும் இருக்க போகுது. உதாரணம், எப்பவுமே ஒரு 150 ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூறாவை அவர் ஓதினாருண்டா, அல்லது ஒரு சூறாவில் இவ்வளவு ஆயத்துக்களை ஓதினார் என்று சொன்னால், அப்போ ஒரு நீளமான ஒரு கியாமாக இருக்க போகுது. அப்போ அந்த நீளமான கியாமுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கும்? அவருடைய ருக்குவும் சுஜூதும் அமையும். அப்போ ஒரு நீளமான ஒரு தொழுகையாக இது அமைய போகுது. அப்போ முதலாவது என்ன செய்வார்? சூரத்துல் அல்லாஹ் அக்பர் என்று என்ன செய்வார்? அப்போ நீயத் என்ன வச்சு மனசில் என்ன வச்சுக்கொள்வார்? கிரகண தொழுகை தொழுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோட அல்லாஹ் அக்பர் சொல்லி என்ன செய்வார்? தக்பீர் சொல்லி தொழுகையில் இணைந்து கொள்வார். ரைட். இப்போ என்ன செய்வார் இவர்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு என்ன செய்வார்? ஒரு நீண்ட வலைக்கும் ஸலாம் நீண்ட சூறா ஓதுவார். ரைட். இப்போ நீண்ட சூறா ஓதிட்டு இப்போ ருக்குவுக்கு போங்க, தலைப்பட்டு கொஞ்சங்கால. சரியா? என்னது? ருக்குவுக்கு போய்த்தார். ருக்குவுக்கு போனால் நீண்ட அந்த நான் சொன்னதான சூறாவுக்கு ஏற்ற மாதிரி கியாமுக்கு ஏற்ற மாதிரியே ருக்கு அமைச்சு கொள்ளணும். இப்போ நீண்ட ருக்கு செஞ்சுட்டு என்ன செய்வார்? நிலைக்கு வருவார். நிலைக்கு வந்ததுக்கு பிறகு இஅ்திதால்ல இவர் ஓதக்கூடிய துவாவை என்ன செய்வார்? ஓதுவார். அதை ஓதிக்கொள்வார். ஓதிட்டு மறுபடியும் என்ன செய்வார்? கையை வச்சுட்டு தக்பீர் வச்சு சொல்லிட்டு என்ன செய்வார்? இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார். ஓதிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வார்? வலத்தாலின் ஆமீன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்வார்? ஒரு சூறா ஓதுவார். அப்போ அந்த சூறா முதல் கியாம் இருக்குது, அந்த கியாமை விட நாங்கள் ஒரு 150 ஆயத்துக்கள் உள்ளது ஓதுனோம்னா அங்கே என்ன செய்வோம்? ஒரு 120 அது 125 கொஞ்சம் குறைச்சிக்கொள்வோம். குறைச்சிட்டு என்ன செய்வார்? அந்த சூறா ஓதிட்டு மறாலும் என்ன செய்வார்? ருக்குவுக்கு போவார். ருக்குவுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன செய்வார்? நீளமான ருக்கு மீண்டும் எலும்புவார். எலும்பிட்டு இப்போ எத்தனை கியாம் ஒரு ரக்காத்துல? 2 கியாம் அப்போ 2 தரம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாரு, 2 தரம் சூறா ஓதினாரு. இப்போ எங்க போவார்? சுஜூதுக்கு போவார். அப்போ சுஜூத் எத்தனை செய்யணும்? சுஜூது நார்மல் தான், 2 சுஜூது. அப்போ அந்த சுஜூதையும் என்ன செய்வார் இவர்? நீளமாக செஞ்சு கொள்வார். சரி, சுஜூதுக்கு போயிட்டு மேலே வருவார். மேலே வந்துட்டு மறுபடியும் என்ன செய்வார்? இதில் ஒரு கியாமில் 2 கியாம் இருக்குது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார், அதுக்கு பிறகு ஒரு சூறா ஓதுவார். அந்த சூறா 2வது கியாம் ஓதுன சூறாவை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ என்ன செய்வார்? அதை ஓதுவார். ஓதிட்டு ருக்குவுக்கு போங்க. ருக்குவுக்கு போனால் அது பிறகு தஸ்பீ அதில் முடிச்சுட்டு இஅ்திதாலுக்கு வாங்க. இப்போ இஅ்திதாலில் ஓதக்கூடிய துவா ஓதுவார். மறுபடியும்
அது என்ன செய்வார்? இப்போ சூரத்துல் ஃபாத்தியா சரி ஓதிட்டு வலத்தாலின் ஆமீன் சொல்லிட்டு என்ன செய்வார்? சூரா ஒன்று சிறியதாக இருக்கணும். இப்போ அதை ஓதிட்டு மறுநாள் என்ன செய்வார்? ருக்குவுக்கு போயிட்டு ருக்குவை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீளமாக செஞ்சுட்டு மறுபடியும் கியாமுக்கு வந்து இஅ்திதாலுக்கு வந்து என்ன செய்வார்? மரா சுஜூது பேசிடுவார். அப்போ இதுதான் ஒரு ரக்காத்தில் 2 கியாமும் 2 ருக்கு. அப்போ இந்த தொழுகையாச்ச தொழுதிக்கிறீங்களா? அன்சாரான தொழுதிக்கிறார். பெரும்பான்மையானவங்க தொழுது இருக்கிறாங்க. சரி, அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இதை தொழலாம் இல்லையா? மஸ்ஜிதுகளில் பெரும்பாலும் என்ன செய்வாங்க? சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இப்போ நாங்கள் வந்து பெரும்பாலும் இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டுடுது இல்லையா? சரி, நியூஸ் வந்துடுது, சூரிய கிரகணம் இத்தனை மணிக்கு இந்த நாட்டுக்கு விளங்குவாம் என்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் வந்துடுது, இது வந்துடுது. சரி, வார நேரத்தில் வந்து மஸ்ஜிதுகளில் பெரும்பாலும் இங்கே தொழுவிப்பாங்க, ஜும்மா பள்ளிகளில் பெரும்பாலும் தொழுவிப்பாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? சேர்ந்து தொழலாம். சரி, இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கண்டா, சுஜூதை வந்து எவ்வளோ நீளமாக வச்சுக்கொள்றது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் ருக்குவை வந்து எவ்வளோ நீளமாக செஞ்சோமோ அந்த தொழுகையில ருக்குவை அதுக்கேற்ற மாதிரி அதை இவனை செஞ்சு கொள்வது, சுஜூதையும் செஞ்சு கொள்வது அதே மாதிரி செஞ்சு இப்போ கிரகணம் ஏற்பட்டால் சொல்லணும். இப்போ சில நாடுகளில் கிரகணம் ஏற்படலைன்னு சொன்னால் அவங்களுக்குரிய அந்த காரணம் இல்லை. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம்? காரணம் இல்லை. அப்போ இல்லாமல் இருக்கிற நேரத்தில் என்ன செய்ய தேவையில்லை? தொழ தேவையில்லை. ஏன்னா அந்த காரணி இருக்கின்ற பொழுது தான் என்ன செய்ய தொழணும். இப்போ சில நாடுகளுக்கு வந்து என்ன செய்யாது? அந்த அந்த கிரகணம் வந்து ஏற்படாது. சில நாடுகளுக்கு மாத்திரம்தான் ஏற்படும் என்று சொல்லியிருந்தால் அந்த நாட்டுக்கு என்ன செய்வார்? அந்த நாட்டு வரைக்கும் தொழுவாங்க. சரி, இது வந்து நாங்கள் பின்னால் அந்த இந்த பகுதி நாங்கள் படித்தது நான் பின்னுக்கால சொல்கிறேன், பின்னுக்கால வரேன். சரி, இப்போ இதில் வந்து சில மசாலாக்களை சொல்கிறான். சில மசாலாக்கள் சொன்னால் இப்போ இதில் வந்து இதனுடைய நேரம் எப்போ இதனுடைய நேரம் ஆரம்பமாகும் என்று கேட்டால், எப்போ கிரகணம் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து என்ன செய்யும்? இதனுடைய நேரம் ஆரம்பமாகும். அப்போ எது வரைக்கும் அவர் தொழுவார்னு கேட்டால், தொழுகை எது வரைக்கும் தொழலாம்னு கேட்டால், கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த தொழுவதற்குரிய நேரம் இருக்குது. இப்போ கிரகணம் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் என்ன செய்யலாம்? தொழலாம். சரி, இப்போ ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், கிரகண தொழுகிறார், தொழுகிறாரு, சூறாக்கெல்லாம் நீளமான சூறாவெல்லாம் ஓதி பார்த்தாரு, கிரகணம் முடியலை, சலாம் கொடுத்தா கிரகணம் இருக்குது. அப்போ இவர் வந்து மறுபடியும் தொழணுமா? தொழ தேவையில்லை. ஏண்டா இவருடைய சுன்னா இவர் என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றி விட்டார், தொழ தேவையில்லை. சரி, இப்போ இவர் என்ன செய்கிறாருண்டா, இன்னொருத்தர் வந்து கிரகண தொழுகிறார். தொழுதுட்டு இருக்கிற நேரத்தில் இவர் சூரத்துல் பக்கராவை ஆரம்பிச்சு கொஞ்சம் ஓதிட்டு போகக்குள்ள கிரகணம் முடிஞ்சு. அப்போ இவர் என்ன செஞ்சு கொள்வார்? தொழுகையை சுருக்கி கொள்வார். அப்போ இவர் என்ன செய்த? நீளமாக தொழ தேவையில்லை. ஆனால் அந்த தொழுகையுடைய முறையை மாத்திரல, தொழுகையுடைய முறையை மாற்றுவாரா? தொழுகையுடைய முறையை மாற்ற மாட்டார். இவர் என்ன செய்வார்? அதே மாதிரி தொழுவார், ஆனால் சுருக்கி கொள்வார், சூறாக்களை சுருக்கி கொள்வார். சரி, இப்போ இவருடைய ஊரில் வந்து சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்குது. சரியா? எத்தனை மணிக்கு ஏற்பட்டிருக்குன்னா, ஒரு 7 மணிக்குன்னு வைங்கள, காலையில் 7 மணிக்கு ஏற்பட்டு ஒரு 7:30 முடிஞ்சு. இவர் எழும்புறாரு 8 மணிக்கு. அப்போ ஒழுங்குனத்தோடு தான் பார்க்குறாரு, என்னது நியூஸ் கிடைக்குது, சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சாம் அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு வந்து தொழணுமா? ஏன் தொழ தேவையில்லை? அந்த காரணம் நீங்கி விட்டது. இல்லை, காரணம் பெய்த்த.
இப்போ நேற்று ராவே தெரிஞ்சிருக்குது தொழணும்ன்ற ஒரு நியத்தோட இருந்தார். ஃபஜ்ருக்கு பிறகு வந்து கொஞ்சம் தூங்கி ஒழும்பிட்டு தொழுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாஞ்சாரு, அப்படியே தூக்கம் போயிடுச்சு. அப்போ அவருக்கு வந்து அந்த காரணம் போனதுக்கு போகிறதா எழுப்பினார். அப்போ அவருக்கு தொழணுமா? தொழுற தேவல். இது வந்து ஜமாத்தோடு தான் தொழணும். சரி, அடுத்தது கிரகண தொழுகை தொழுவதற்கு பின்னால இமாம் என்ன செய்வார்ண்டா ஒரு சின்ன ஒரு உபதேசம் ஒன்று செய்வார் மக்களுக்கு. என்ன அல்லாஹு தாலா அவனுடைய அத்தாட்சிகளை ஏன் காட்டுகிறான் என்று கேட்டால் பாவிகளை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டியும் இல்லையா, பாவங்களை விட்டும் ஒதுங்கி விடுவதற்காக வேண்டியும் நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அவனுடைய அத்தாட்சிகளை அவன் காட்டுகிறான். அப்ப இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு ஒரு உபதேசம் செய்வார். அப்ப என்ன செய்வார், உபதேசம் என்று வார நேரத்தில் செய்ய மாட்டாரு மிம்பர்ல ஏறி ஹொத்துபா என்னது 2 ஹொத்துபாக்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா தொழுகை முடிஞ்சிட்டு என்ன செய்வார், ஒரு சின்ன ஒரு உபதேசம் ஒன்று செய்வார். இது வந்து புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம். சரி, இப்போ இவர் என்ன செய்கிறார் என்றால் ஒருவர் என்ன செய்கிறாரு, தொழுகிறதுக்குன்னு பள்ளிக்கு வாராரு. வந்தால் இவர் வந்து மஸ்ஜிதுல்லுக்கு வாராரு. வாரத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, தொழுது முடிஞ்சு வெளியாகிறாங்க. முழுமையாக தொழுது முடிச்சாச்சு. அப்போ இவர் தொழணுமான்னு கேட்டால் இல்லை, தொழ தேவையில்லை. ஏன் தொழ தேவையில்லை? இது வந்து ஒரு ஜமாத்தாக நிறைவேற்றப்படக்கூடியது. அப்போ இவருக்கு வந்து தனிமையில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு சுன்னாவல்ல இது. சரி, இப்போ ஒருவர் வாராரு. வந்தால் முதலாவது ருக்கு முடிஞ்சு. அதில் எத்தனை ருக்கு இருக்குது? 2 ருக்கு இருக்குது. முதலாவது ருக்கு முடிஞ்சு 2வது கியாமில் இமாம் ஓதிட்டு இருக்கிறார். சரியா? அப்போ முதலாவது ருக்கு முடிஞ்சிருந்தால் இவருக்கு ஒரு ரக்காத்து என்ன செஞ்சுட்டு, ஒரு ரக்காத்து மிஸ் ஆகிட்டு. அப்போ இவர் என்ன செய்வார், இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் இவர் என்ன செய்வார், அந்த ரக்காத்தை இவர் தொழுவார். அப்போ எப்படி தொழுவார்னு கேட்டால், அப்போ நாங்கள் வந்து கிரகண தொழுகை எந்த முறையில் தொழணும்னு நாங்கள் படித்தோமோ அந்த முறையில் அந்த ரக்காத்தை என்ன செய்வார், இவர் வந்து பின்னால் எழுப்பி தொழுவார். சரி, அப்போ நாங்கள் வந்து கிரகண தொழுகை சம்பந்தமாக இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு படித்தால் போதும் இல்லையா? நாங்கள் சரி, இப்போ என்ன கேள்விண்டா, நாங்கள் நேரத்தில் பார்த்த மசாலாவில் வந்து ருக்கு முதலாவது ருக்கு முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சேர்ந்து கொண்டார். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு ரக்காத்து தொழணும்னு சொன்னோம். சரி, இப்போ முதலாவது கியாம் முடிஞ்சு அவர் எங்கே இருப்பார்? இப்போ இவங்க கேட்குறாங்க முதலாவது கியாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்தால் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வலைக்கும் சலாம், முதலாவது கியாம் முடிஞ்சதுக்கு பின்னால் இவர் வாராருந்தா இமாம் அப்போ எங்கே இருப்பார்? ருக்கூல இருப்பார். இமாம் ருக்கூல இருக்கக்குள்ள வந்து சேர்ந்தா அந்த ரக்காத்து கணக்கெடுக்கப்படுமா இல்லையா? கணக்கெடுக்கப்படும். ஆனால் அந்த ருக்கு வரக்குள்ள தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது எங்கட படித்த மக்கள் கூட விடக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லாமல் ருக்குவுக்கு போய்த்துடுவாங்க. தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லைன்னா தொழுகை சேருமா? சேராது, தொழுகை சேராது. இப்போ மிச்சமேற நாங்கள் பார்த்துருக்குறோம், இமாம் வந்து ருக்குவில் இருப்பார், இமாம் எழும்பிடுவார்ன்ற பயத்தில் அல்லாஹ் அக்பர் சஃப்புக்கு வாரத்துக்கு முந்தைய அரவாசி குனிஞ்சாச்சு. குனிஞ்சிட்டு அடுத்த அரவாசி எங்கே சஃப்புக்கு வந்து பொறுவதான் அடுத்த அரவாசா குனிகிறது அல்லாஹ் அக்பர். இது கூடுமா? கூடாது. அப்போ அந்த தொழுகையே பாலாயிடுமா இல்லையா? பாலாயிடும். அப்போ அவர் என்ன செய்யணும், சஃப்புக்கு வந்து அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி என்ன செய்யணும், தக்பீரை கையை வச்சோ இல்லையோ அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி ஒரு சுபஹானல்லா சொல்கின்ற அளவுக்கு அமைதியாக நின்றுட்டுத்தான் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி ருக்குக்கு போவார். இதுதான் முறை. உதாரணமாக நீ கொஞ்சம் செஞ்சு காட்டுங்களேன் உங்களுக்கு. இப்போ இமாம் வந்து என்ன செய்கிறாருண்டா ருக்குவில் இருக்கிறார். இமாம் வந்து இமாம் இல்லையே, இமாம் வாங்க வந்தால் தான் பூர்ணமா. சரி, இப்போ இவர் வாராரு. சரியா, இவர் வாராரு. இமாம் வந்து ருக்குவில் இருக்கிறார். இமாம் ருக்குவில் இவர் வந்து சேர்ந்து கொள்றாரு. சரி, நீங்க எப்படி வாரீங்க? வந்து விளங்கிச்சா? அப்ப வந்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஒரு சுபஹானல்லா சொல்கின்ற அந்த நேரம் அளவுக்கு நின்று அதுக்கு பிறகு என்ன செய்வார், அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குவுக்கு போவார்.
எழும்பிட்டா அந்த ரக்காத் இல்லை என்ன இமாமோட நாங்க என்ன செய்யணும், ருக்கூல இமாம் இருக்கின்ற நேரத்தில் நாங்க ருக்கூல போய் சேரணும். சேர்ந்து இந்த நேரம் கிடைக்கிறது, ஒரு சுபஹானல்லாஹ் செல்கின்ற அந்த டைம் எங்களுக்கு கிடைக்கணும். இமாமோட கிடைச்சதான் சரியா? இல்ல அந்த டைம் தானா? ஓ நாங்க சுபஹானல்லாஹ் செல்றது எத்தனை செகண்ட் போகுது? ஒரு செகண்டா? ஓ அந்த ஒரு செகண்டோ 2 செகண்டோ என்ன செய்வாரு, அமைதியா நின்றுட்டு அப்படியே போவார். நீங்க சுபஹானல்லாஹ் சொல்லிடவானா? சரி. அப்ப நாங்க இந்த சூரிய சந்திர கிரகணம் தொழுகை சம்பந்தமாக நாங்க படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப எங்களுக்கு ஓரளவு தெளிவு இருக்குது இன்ஷா அல்லாஹ். இப்ப யார் சரி கேட்டாலும் எங்களுக்கு சொல்லி காட்டுற அளவுக்கு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இப்ப இப்படித்தான் தொழணும், அதுல முறை இப்படித்தான் சொல்லி காட்டாலும் எங்களுக்கு தெரியும். சரி, இப்ப அடுத்தது சலாத்துல் இஸ்திஸ்கா. சலாத்துல் இஸ்திஸ்கான் என்னது? இப்ப இதுவும் சலாத்துல் இஸ்திஸ்காவும் என்னது, உஃபரியான சுன்னத்தான தொழுகைகள்ல வரக்கூடிய ஒண்ணுதான் சலாத்துல் இஸ்திஸ்கா. அப்ப சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொன்னால் என்ன? மழைக்காக மழை தேடி தொழுகின்ற தொழுகை சலாத்துல் இஸ்திஸ்கா. சரி, இதனுடைய சட்டம் என்னன்னு கேட்டால் இது சுன்னா முஅக்கதா, ஒரு முக்கியமான சுன்னாக்களில் ஒன்று. சரி, இது சம்பந்தமாக இது சூரா நூஹுல அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், 10 to 12 வரைக்கும் உள்ள வசனங்கள் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். எப்படி சொல்றான்? ஃபகுல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. யார் சொல்லக்கூடிய செய்தி இது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்துக்கு சொன்னாங்க. அந்த செய்தியை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். ஃபகுல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ்விடத்தில், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். யுருசிலிஸ்ஸமா அலைக்கும் மிதுராரா. என்னது? உங்களுக்கு தேவையான அளவுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு மழை பொழிய செய்வான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன். உங்களுக்கு சொத்தை கொண்டும் அதே போன்று ஆண் குழந்தைகளை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயஜ்அல்லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல்லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு தோட்டம் துறவுகளையும் அதே போன்று அருவிகளையும் உங்களுக்கு என்ன செய்வான்? தருவான் என்று இந்த வசனங்கள் சொல்கின்றன. அப்ப இந்த வசனம் எதுக்கு ஆதாரமாக இருக்கிறாங்க? சலாத்துல் இஸ்திஸ்கா. அப்ப சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி எங்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி, அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன கேட்கிறது? மழைக்காக வேண்டி பிரார்த்திக்கிறது. இந்த சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய தொழுகையில பல முறைகள் இருக்குது. ஒன்று என்ன செய்யக்கூடியது? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை மட்டும் செய்யறது. நாங்கள் அதுக்கு ஆதாரம் சொல்லுவோம், பிரார்த்திப்பது. இன்னும் ஒரு முறை இருக்குது, என்னது? தொழுகை நடத்திட்டு அல்லாஹ்விடத்தில் செய்யறது, பிரார்த்திப்பது. அப்ப இப்படி பல முறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தாரான். சரி, இதுல புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அசாபத்தின் நாஸ் சனத்துன் அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்களுக்கு பஞ்சம் ஏற்படுகிறது. அப்ப பஞ்சம் எதனால ஏற்படும்? அப்ப வறட்சி, மழை இல்லை, போதிய அளவுக்கு மழை இல்லை, அப்ப வறட்சி ஏற்படுது. அப்ப அதனால அவங்களுக்கு பஞ்சம் ஏற்படுகிறது. ஃபபைனனா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபு ஃபீ யௌமி ஜும்அத்தின். ஒரு நாள் ஜும்மாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் காம ஆராபியுன், ஒரு ஆராபி வாரார், எழும்புறார். ஆராபின்னா யாரு? இந்த பாலைவனங்கள்ல வசிக்கக்கூடிய ஒரு அரபி. அவர் எழும்பி அவர் சொல்றாரு, அல்லாஹுவின் தூதரே, ஹலக்கல் மாலு வஜாஅல் இயால். எங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது. இவர் சொத்துக்கள்னு சொன்ன எங்களுடைய கால்நடைகள் அழிந்து விட்டது, எங்களுடைய குடும்பங்கள் பசியால் வாடுகிறார்கள். ஃபதுல்லாஹ லனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று இந்த ஆராபி சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபரஃபஅ யதைஹி, அவங்களுடைய 2 கைகளையும் மேலே உயர்த்தினார்கள். அப்ப நீங்க பாருங்க, அப்ப இந்த இடத்துல இஸ்திஸ்கா என்ன எப்படி வந்திருக்குது? பிரார்த்தனை.
பிரார்த்தனை மூலமாகவும் என்ன செய்யலாம், இஸ்திஸ்கா செய்யலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 5 நேர தொழுகைகள் தொழுகிறீங்க, அதில் சுஜூதில் கேட்குறீங்க, அதே நேரத்தில் சுன்னத்தான தொழுகைகள் தொழுதுட்டு கேட்குறீங்க. இதுவும் இஸ்திஸ்காவுடைய ஒரு பகுதி தான் இது. சரி, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 2 கைகளை உயர்த்துகிறார்கள். இப்போ உயர்த்துகின்ற பொழுது இந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற ராவி சொல்றாரு, வமா நரா ஃபிஸ் ஸமாஇ கஸஅத்தன், நாங்க வானத்தில் எந்த ஒரு மலை கூட்டத்தை நாங்கள் காணல. இப்போ மழை பெய்யும் எதிர்பார்க்கின்ற அளவு மேக கூட்டம் எதையும் நாங்கள் பார்க்கல. ஃபவல்லதி நஃப்சி பியதிஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மா வதஅஹா ஹத்தா சார ஸஹாபு அம்சாலல் ஜிபால், 2 கைகளையும் ஏந்திவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 கைகளையும் கீழே இறக்குகிறார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் வானத்தை பார்க்கிறோம், மலை மேகங்கள் மலைகளை போன்று, மலை மேகங்கள் மலைகளை போன செய்து அப்படியே குவிந்திருக்கிறது. சும்மலம் என்சில் அன் மிம்பரிஹி, ரசூல் துஆ கேட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கவில்லை. ஹத்தா ரஐத்துல் மதர், நாங்கள் என்ன செய்தோம், மலையை நாங்கள் பார்த்தோம். யத்தஹாதரு அலா லிஹ்யதிஹி, மழை பெஞ்சி அவங்களோட தாடியால் என்ன செய்து தண்ணி சொட்டு சொட்டாக வடிகிறது. அப்போ இதை நாங்கள் என்ன செஞ்சோம், இதை நாங்கள் பார்த்தோம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கைகளையும் ஏந்தினாங்க, ஏந்தி கீழே இறக்குனத்தோடு மழை பெய்ய தொடங்குகிறது. அப்போ இதை சொல்லிட்டான் சஹாபி சொல்றாரு, ஃபமுத்திர்னா யௌமனா தாக், அந்த நாளும் மழை பெஞ்சிச்சு, அடுத்த நாளும் மழை பெஞ்சிச்சு, அதுக்கு பிறகு மழை பெஞ்சிச்சு, எது வரைக்கும்டா அடுத்த ஜும்மா வரைக்கும் என்ன செஞ்சு மழை பெய்தது என்று இந்த ஹதீஸ் வருது. ஒரு நீண்ட ஹதீஸ், எங்களுக்கு தேவையான பகுதி இந்த பகுதி. அப்போ இதில் எங்களுக்கு என்ன தேவையான பகுதியை நாங்கள் எடுத்தோம், இஸ்திஸ்கா என்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. அது பிரார்த்தனை மூலமாகவும் என்ன செய்யலாம், அதை நிறைவேற்றலாம், அதுவும் ஒரு வழிமுறை என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ் மூலமாக தெரிஞ்சு கொண்டோம். இந்த ஹதீஸ் எங்கே வருது, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வருகிறது. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூடிய செய்தி. சரி, இப்போ இஸ்திஸ்காவுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தால் ஆக குறைஞ்சது ஒரு பிரார்த்தனை, ஆக குறைஞ்சது என்னது, ஒரு பிரார்த்தனை. அப்போ அதில் என்ன இருக்கும், தொழுக. அப்போ பிரார்த்தனை தனியொரு பிரார்த்தனை, அப்போ தொழ தேவையில்லை, தனியொரு பிரார்த்தனை. இது ஒரு தொழுகைக்கு பின்னால் வரணும்னு கட்டாயம் இல்லை, ஒரு தொழுகையோட சேர்ந்து வரணும்னு கட்டாயம் இல்லை. எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்பது. இது இந்த பிரார்த்தனை தனிப்பட்ட முறையிலும் தனித்தனியே செய்யலாம், ஒவ்வொருத்தரும் கேட்கலாம். கூட்டமாக இருந்து கொண்டும் ஒரு துவா கேட்டு மற்றவங்க ஆமீன் சொல்றதா இல்லை. அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அவங்களாகவே என்ன செய்யறது, ஒவ்வொருத்தரும் அவங்க கூட்டமாக நின்று கொண்டு அவங்களே துவா கேட்கறது, அப்படி வரலாம். இது மஸ்ஜிதில் நடக்கும் என்றிருந்தால் மிகவும் சிறந்தது. அதிலையும் அந்த ஊரில் நல்ல மனிதர்கள் என்று அறிமுகமானவர்கள் இருப்பார்கள் இல்லையா, சாலிகான மக்கள், 5 நேரம் தொழக்கூடியவங்க, நாங்கள் அறிஞ்சு அவங்க பாவங்களில் ஈடுபடாதவங்க, அதே நேரத்தில் என்னது அவங்க அவங்க நடைமுறை பாவனை இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரண் இல்லாமலுக்கு நல்ல மக்கள், சாலிகான மக்கள் அறியப்பட்டவங்க. அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், சொல்லியும் என்ன செய்யலாம், நீங்க பிரார்த்திங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இதுல 2 விஷயம் நடக்கும். ஒன்று என்னண்டா, இதுல ஊர்ல கஷ்டம், அதே நேரத்தில் வறட்சி ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தர்காக்கள் அடங்கி இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் அவங்க சாலிகான மக்கள் அப்படின்னு தான் இவங்க நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹு அலம் இருக்கலாம். அப்ப அவங்கள்ட்ட போய் அவங்களோட பேரால பிரார்த்திக்கிறேன், இது அல்ல, நல்ல விளைக்கணும். இது என்னது, இது இணை வைப்பு என்ற ஒரு பகுதிக்கு வந்துடும். இது என்ன வந்துடும், இது இணை வைப்பு. நான் சொல்றது உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சாலிகான ஒரு மனிதர், அவர்கிட்ட போய் என்ன செய்யறது, பிரார்த்திக்க சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்சதுக்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லி என்ன செய்யறாங்க, கொஞ்சம் என்ன சொல்றாங்க, பிரார்த்திக்க சொல்றாங்க, பிரார்த்திக்க சொல்றாங்க. அப்ப இதுல நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எங்க நடக்குது, மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு மனிதர் இருக்க முடியுமா? இல்ல, யாருமே இல்ல. அப்ப இவங்க யார்கிட்ட போகல? அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், அல்லாஹுவின் தூதரே, எங்கட ஊர்ல சரியான கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வறட்சி ஏற்பட்டு இருக்குது, அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லி எங்களுக்கு மழை பெய்ய வைங்க அப்படி கேட்டாங்களா? கேட்கல. அவங்களுக்கு தெரியும், மரணிச்சவர்களிடத்தில் பிரார்த்திப்பதோ அல்லது அவர்களுடைய பேரை கொண்டு பிரார்த்திப்பதோ இணை வைப்பு. அதனது அது இணை வைப்பை சேர்ந்தது. அப்ப அப்படி கேட்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பிரார்த்திக்க சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். சரி, இரண்டாவது முறை என்னண்டா, அத்வாஉ பாத ஸலாத்தில் ஜும்மா. என்ன செய்யலாம்? ஜும்மா தொழுகைக்கு பின்னால பிரார்த்திப்பது. அதே நேரத்தில் ஜும்மா தொழுகையில் என்ன செய்யலாம்? இமாம் என்ன செய்யலாம்? இமாம் தொழுவிக்கிறது. அதுல மிகவும் சிறந்தது அதாவது துவா கேட்பதா, அதுல மிகவும் சிறந்தது என்னன்னு கேட்டால், 2 ரக்காத்தை தொழுதுட்டு ஒரு ஹுதுபாவோட செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஒரு ஹுதுபாவோட செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் ஸலாத்துல் இஸ்திஸ்கா. இப்போ 3 முறைகளை நாங்கள் சொன்னோம். ஒன்று என்னது? ஒரு சாதாரணமாக ஒரு துவா, நாங்கள் தொழுகையோட சம்பந்தப்படுத்தாம ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு துவா. சரி, இரண்டாவது என்னது? ஒரு தொழுகையில், அதுவும் என்னது? ஜும்மா தினத்தில் அல்லது ஜும்மாக்கு போறவோ அல்லது ஜும்மாக்கு அதாவது இமாம் மிம்பரில் இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை. மூன்றாவது வந்து எல்லாத்தையும் விட சிறந்தது 2 ரக்காத் ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகை. 2 ரக்காத்தை தொழுதுட்டு நாங்கள் என்ன செய்யறது? பிரார்த்திப்பது. சரி, அப்ப இந்த 3 முறையிலையும் என்ன செய்யலாம்? பிரார்த்திக்கலாம். சரி, இது எப்படி தொழுகிறது அப்படின்னு கேட்டால், இப்போ இதனுடைய முறை எப்படின்னு கேட்டால், நீங்கள் ஸலாத்துல் இஸ்திஸ்கா தொழுதிக்கிறீங்களா? தொழுதிக்கிறீங்க? இல்லை. நீங்கள் தொழுதிக்கிறீங்களா? சரி, அப்போ 2 பேர் தான் தொழுதிக்கிறீங்க. சரி, இங்கேயும் என்ன செய்வாங்க? மஸ்ஜிதுகளில் தொழுவிப்பாங்க. நாளைக்கா? நாளைக்கு தொழுகிறாங்களா? இல்லை. சரி சரி. யுஸல்லி அல் இமாம் பின்னாசி ரக்காத்தை. அப்ப இமாம் என்ன செய்வார்னா 2 ரக்காத்துகள் தொழுவார். எத்தனை ரக்காத் இது? 2 ரக்காத். இதுக்கு அதான் சொல்றதா? இல்லை. இகாமத்தும் இல்லை. இப்ப முதலாவது ரக்காத்தில் தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் வந்து என்னது? தொழுகைக்கு இணைகின்ற தக்பீர். அந்த தக்பீரத்துல் இஹ்ராமை தவிர்த்து தக்பீரத்துல் இஹ்ராத்துக்கு பின்னால துஆவுல் இஸ்திஃப்தா ஓதுவார். துஆவுல் இஸ்திஃப்தாக்கும் பின்னால 6 தக்பீர்கள் சொல்வார். அப்ப இது எதை போல இருக்குது? பெருநாள் தொழுகையை மாதிரி. அவ்வளவுதான், பெருநாள் தொழுகையை மாதிரி. அப்ப 6 தக்பீர்கள் சொல்லுவார். ஒஃபிஸ்ஸானியத்தி ஹம்ஸ. இரண்டாவது என்ன செய்வாரு? 5 தக்பீர்கள் சொல்வார். அப்ப இதுல இக்ரஉ ஜஹ்ரன் சத்தமிட்டு ஓதுவார். இதுல சப்பிஹ் இஸ்ம ஓதுவார். அதே போல முதல் ரக்காத்துல, 2 ரக்காத்துல காஷியா ஓதுவார். ஆனால் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்கன்னா, சப்பிஹ் இஸ்ம ஓதக்கூடிய அந்த ஹதீஸ், அதாவது அந்த ஹதீஸும் காஷியா ஓதுறதுக்கு வந்து அந்த ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை அடிப்படையாக வச்சு அந்த இமாமுக்கு எது ஓதலாமோ அதை ஓதிக்கொள்வார். அப்ப இதுதான் ஓதணும்னு இல்லை. சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸல்லா ரக்அத்தைனி கமா யுஸல்லி ஃபில் ஈத், ஈதுல தொழுவதை போன்று 2 ரக்காத்துகள் தொழுவிச்சாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்? ஈதுக்கு நாங்கள் எப்படி தொழுவோம்? அந்த முதல் ரக்காத்துல 6 தக்பீர் இல்லையா, 2வது ரக்காத்துல 5 தக்பீர், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க. அப்ப இது வந்து திருமிதி போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்குது. சரி, வயக்துபு பஅதஹுமா வயதுஉ வயஸ்தக்ஃபிர். அப்ப அதுக்கு பின்னால் என்ன செய்வார் இமாம்? ஹுதுபா. தொழுவிச்சிட்டு ஹுதுபா ஒரு உபதேசம் செய்வார். ஆனா இதுல வந்து அந்த உபதேசம் என்ன செய்வாரு? எப்படி உபதேசம் வரும்? பெருநாள் தொழுகையில எப்படி இங்க செய்யறாங்க? ஹுதுபா. எத்தனை ஹுதுபா? ஆனா அந்த 2 ஹுதுபா என்பது என்ன இல்லை, அது சுன்னாவல்ல. ஹுதுபாண்டா என்னது? ஜும்மா தொழுகையில, அதாவது ஜும்மா தொழுகையில தொழுவதை போன்று அதோட, அதாவது அதை போல தொழணும் என்று சொல்லித்தான் என்ன செய்யறாங்க. இதுல பெருநாள் தொழுகையில 2 ஹுதுபா ஓதுறாங்க. ஆனா 2 ஹுதுபா கிடையாது. என்ன செய்வாரு? ஒரே ஒரு உபதேசம், அவ்வளவுதான்.
ஜித்தாவில் கூட சில மஸ்ஜிதுகளில் வந்து சில இமாம்கள் வந்து மிம்பரில் ஏற மாட்டாங்க, கீழே இருந்து ஒரு உபதேசம் செஞ்சுட்டு போய்த்துருவாங்க இல்லையா, நான் எங்கேயோ கண்டிருக்கிறேன். அப்போ அப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, அவ்வளவுதான், ஒரு உபதேசம் முடிஞ்சு, ஒரு ஹுத்பா. அப்போ அதே மாதிரி தான் என்ன செய்வார், இதுக்கும் ஒரு உபதேசம். சரி, இதில் வந்து என்ன செய்வார் என்றால், இதில் இன்னொரு சுன்னா ஒன்று இருக்குது. அவருடைய மேல் ஆடை என்ன செய்வார், திருப்பி போடுவார், மேலாடைய திருப்பி போடுவார். மேலாடண்டா ஒரு போர்வை மாதிரி இருக்குதானே, போர்வை ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதியில் என்ன செய்வாங்கன்னா, தோப்புக்கு மேலால் ஒரு கருப்பு உடுப்பன்னு எடுத்துக்கொள்வாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்க, அந்த இமாம் வந்து என்ன செய்வான்னா, இலங்கையில எல்லாம் வந்து அந்த தொழுகைக்குன்னு சொல்லி இங்கே ஒரு சால்வை ஒன்று போட்டு வருவாங்க, இந்த தோலில் ஒரு போட்டு வருவாங்க. அதை என்ன செய்வாருன்னு அதை அப்படியே வச்சு அந்த கீழ்ப்பக்கம் மேல் பக்கமா இடப்பக்கம் வலப்பக்கமா அப்படியே மாற்றி என்ன செஞ்சு கொள்வார், போட்டு இது சுன்னா, பிரட்டி போடுறது சுன்னா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இருக்கிற பகுதியை விட்டு பிரட்டி போடுறது சுன்னா, சரியா? அப்போ அவருக்கு வந்து ஒரு போர்வை இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா என்ன செய்யறல்ல, தோபை கலட்டி பிரட்டி போடுறதில்ல, நல்லா நினைக்கும், தோபை கலட்டியோ அல்லது ஷேட்டை கலட்டியோ பிரட்டி போடுறதில்ல, ரைட்டா? அது யாருக்கு மட்டும் சுன்னா, இமாமுக்கு மட்டும். மாமுங்களுக்கு சுன்னாவா? ஆனால் சிலர் வந்து சுன்னான்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு என்னதில்லை, அதுக்கு வந்து தெளிவான ஆதாரம் இல்லை. அப்போ இது வந்து இந்த இமாமுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சுன்னா. சரி, இமாமுக்கு மாத்திரம். அப்போ அவர் என்ன செய்வார், சில நேரம் கோட் ஷூட் போட்டிருந்தாலும் லேசி, மேலாடை, இப்போ அவருடைய மெயின் ஆடையை விட்டு மேலாடை, அப்போ மேல் ஆடை ஒன்று இருந்தால் அதை என்ன செய்வார், பிரட்டி போட்டுக்கொள்வார், பிரட்டி போட்டுக்கொண்டு என்ன செய்வார், அவர் பிரார்த்திப்பார். சரி, இதுக்கு ஆதாரம் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லா, இப்போ இதை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி எங்கே போகிறாங்க, முசல்லாவுக்கு போகிறாங்க. முசல்லான்னு எங்கே, பெருநாள்கள் திடலுக்கு போகிறாங்க. திடலுக்கு போய்த்து எஸ்தஸ்கி, அப்போ இவங்க போகிற நோக்கம் என்னென்னா மழை தேடி தொழுவதற்காக வேண்டி போகிறாங்க. வஸ்தக்பலல் கிபிலத்தை ஃபசல்லா ரக்காத்தே, கிபிலாவை முன்னோக்கி 2 ரக்காத்துகள் தொழுவாங்க. வகலப ரிதா ஆகும், அவங்களுடைய அந்த ஆடையை, மேல் ஆடையை திருப்பி போட்டுக்கொண்டார்கள், திருப்பி போட்டுக்கொண்டார்கள். இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கு. சரி, அப்போ இதுதான் இதனுடைய முறை, சரியா? சரி, இதில் சில மசாலாக்கள் பேசுகிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களோட அடுத்த வகுப்பினூடாக நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.